ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய பகல் வணக்கம். இந்த சாப்பாடு வாசனை வர வரைக்கும் நான் பேசுறேன். இந்த வாசனை வந்துருச்சுன்னா நான் பேசி பிரயோஜனம் இல்லை. கிடைக்குங்களா? இது வரலையும் உங்க வாசனை வீசிட்டோம். இங்க வந்து வள்ளலாரை பத்தி பேசுறது அப்படிங்கிறதோ இல்ல நம்ம திருவருட்பாவை பத்தி பேசுறதோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுபடும்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் வள்ளலாரை பத்தி தெரியும் தானே. அப்புறம் நான் என்ன பேச போறேன் வள்ளலாரை பத்தி இல்லையா? ஆனாலும் வள்ளலார் மாதிரி ஏன் இன்னும் யாரும் ஆகல இல்லையா? அதை பத்தி எல்லாரும் பேசிதானே ஆகணும், அதை பத்தி சிந்திச்சுதான் ஆகணும். இப்ப நேற்றைய மரணம் வந்து மிகவும் அதிர்ச்சியா தான் இருந்தது. நம்மளுடைய மருத்துவர் கருமொழி மருத்துவர் ஐயா சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம தஞ்சாவூர்ல தம்பையா அவர் எல்லாம் மருத்துவர். இப்படி பல மருத்துவர்கள் ஒரு 5 ஆண்டுல கிட்டத்தட்ட 7 மருத்துவர் எனக்கு தெரிந்து சன்மார்க்கத்திலே மரணம் அடைந்திருக்கிறார். அப்போ ஒரு பெரிய பயம் உருவாகிறது. அப்ப எப்படி சன்மார்க்கிகள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்ன? நம்ம பேசுறது எல்லாமே என்ன பேசுறோம்? மரணங்களா பேசுறோம் இல்ல பேசுறது. அதாவது சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுமா. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரும் மரணங்களா பெருமாளை பத்தி தான் வாயத்தான் பேசுறது. ஆனா யாரும் வந்து ஒரு முதல் நிலையை கூட இன்னும் யாரும் அடையல அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இப்போ எல்லார் மனசுல என்ன நீ என்னடா பண்றேன்னு கேட்குறீங்க, என்னையும் சேர்த்து தான் பேசுறீங்க. அப்போ என்னுடைய மொத்த சிந்தனையும் சில ஆண்டுகளாக மொத்த சிந்தனையும் மரணம் ஏன் அடைகின்றார்கள், அதை எப்படிதான் நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிற சிந்தனையில தான் என்னுடைய அல்பாவே நான் அந்த கண்ணோட்டத்தை தான் பாக்குறேன். வள்ளல் பெருமானையும் அந்த கண்ணோட்டத்தில் பாக்குறேன். நீ மட்டும் மரணத்தை ஜெயிச்சுட்டு போயிட்டீங்க, நாங்கெல்லாம் எப்படிதான் ஜெயிக்கிறது? உருப்படியா ஒரு வழியா சொல்லிட்டு போயிருக்கிறியா அப்படின்னு நான் வள்ளலாரை திட்டுறது உண்டு. நான் திட்டுவேன், வள்ளலாரை கணக்குன்னு திட்டுவேன். என்ன பண்ணிட்டு போயிருக்கிறேன்? இஷ்டத்துக்கும் பாட்டு எழுதிட்டேன். எந்த பாட்டை முதல்ல எழுதுறேன், எந்த பாட்டை கடைசியில் எழுதுறேன்னு கூட எங்களுக்கு தெரியல. எதை முதல்ல படிக்கிறது, எதை அப்புறம் படிக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய வள்ளலாரோட வாக்குவாதம் எனக்கு உண்டு. அப்போ வள்ளல் பெருமானுடைய அந்த பாடல்களை எடுத்து பார்த்தா அவர் வந்து அப்படியே நக்கெல்லாம் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே சொல்லாம இருக்கேன். ஒவ்வொரு பாட்டையும் நான் அதாண்டா சொல்லியிருக்கேன் அப்படின்னு. உனக்கு புரியலன்னா அடுத்த பாட்டு சொல்றேன், அதுவும் புரியல அடுத்த பாட்டு சொல்றேன். 6000 பாட்டை சொல்லியிருக்கேன், 6000 பாட்டும் புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு வள்ளலார் வந்து அப்படி என்னை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் புரியாதுன்னு ஒரே நடிலையும் சொல்லியிருக்கிறேன், எப்படி மரணத்தை ஜெயிக்கலாம்னு. அதுவும் புரியலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிற மாதிரி. அதாவது நம்மளுடைய கண்ணோட்டம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்தர் அவங்களுடைய இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பழைய காலத்துல வெளியில வளர்க்க மாட்டாங்க. இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. மழை காலம் அப்படிங்கிற ஒரு 40 நாட்கள் அவங்க வெளியே எங்கேயும் சஞ்சாரம் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க, அவங்க மடத்துல கூட இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க, யாராவது ஒரு அடியார்கள் அல்லது யாராவது அவங்களுக்கு அரவணைப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு வீட்டில் இருப்பாங்க. 40 நாட்கள் வெளியே போக மாட்டாங்க. அப்படி ஒரு புத்த மடாலயம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு வேசி அவங்க ஒரு வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு இளமையான புத்தரை பார்த்து கேட்குறாங்க, நீங்க வந்து 40 நாட்கள் எங்கேயும் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என்னுடைய இல்லத்தில் அந்த 40 நாட்கள் உங்களால தங்க முடியுமான்னு கேட்கிறேன். எனக்கு உங்களுக்கு பணிவிடை பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் இப்படிப்பட்டவன் தான், ஆனால் எனக்கு உங்களுக்கு பணிவிடை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அந்த 40 நாட்கள் நீங்க என்னுடைய வீட்டில் இருக்க முடியுமா?
அவர் ஒன்றும் சொல்லலை, நான் என்னுடைய எஜமானரை கேட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எஜமானரை பார்த்து இது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. எஜமானர் அவருடைய கண்களை பார்த்து தங்கிக்கொள் என்று சொல்லி, தங்கிக்கோ 40 நாள் தான் நான் தங்கிக்கொண்டேன். சீடர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, ஆச்சரியம், எரிச்சல் எல்லாம் வருது சீடர்களுக்கெல்லாம். என்ன இந்த மாதிரி இவன் தான் இந்த மாதிரி வந்து கேட்கிறானே எப்படி? அது வரைக்கும் அந்த புத்தகத்திற்கு இருந்த மரியாதை வேற. அவர் வந்து அவர் அந்த அந்த பெண்மணியின் வீட்டில் தங்கட்டுமான்னு கேட்ட உடனே அவருடைய மரியாதை அந்த சீடர்களிடத்திலே மாறிடுச்சு. இவன் தான் வந்து கேட்கிறான்னா இவர் என்ன இப்படி அனுமதி கொடுக்கிறாரே அப்படின்னு ஒரே அதிர்ச்சி ஆச்சு. அவர் போயிட்டாரு. 40 நாள் முடிஞ்சது. 40 நாள் கழிச்சு வெளியே வந்தாங்க. அவரு புத்தரை பார்க்கறதுக்கு வராரு. கூட அந்த பெண்மணி வருகிறார். எல்லாரும் வந்து அந்த சீடர்கள் எல்லாம் கொதிச்சு போய் அந்த புத்தர்கிட்ட கேட்கிறாங்க, எப்படி நீங்க இதுக்கு போய் அனுமதி கொடுத்தீங்க? இது வந்து நம்மளுடைய அண்ணா புத்தர்கள் வந்து பெண்களை பார்க்கவே கூடாது, தொடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள். நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு அவ்வளவு. அப்போ அவர் சொன்னார், 40 நாட்கள் பொறுத்திருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு அமைதிப்படுத்திட்டார். 40 நாள் முடிஞ்சு அந்த சீடர் வராரு. அந்த பெண்மணி கூட வராங்க. அந்த பெண்மணி வந்துட்டு சாயங்காலமா புத்தர் காலையில் வந்து, நான் இனி என்னுடைய அத்தனை சொத்துக்களையும் உங்களுடைய மடத்திற்கு நான் எழுதி கொடுத்து விடுகிறேன், என்னை உங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா வந்து அவர் காலில் வந்து எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. அப்போ அவர் சொன்னார், நான் ஏன் அனுமதி அளித்தேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது உடல் ஈர்ப்பிற்கும் அவருடைய அந்த தியான உணர்வுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை. எவன் ஒருவன் நல்ல உணர்வோடு, தியான உணர்வோடு, உள்ளுணர்வோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனை எதுவும் எப்பொழுதும் எதையும் செய்ய முடியாது. அதே நேரத்திலே அவனை மற்றவர்களால் அவனை ஈர்க்க முடியாது. ஆனால் அவனுடைய அந்த தியான உணர்வு மற்றவர்களை ஈர்த்து மாற்ற முடியும். அதற்கு இதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்லி இது நடந்த கதை. அவருடைய பெயர்கள் கூட அந்த புத்தர் வரலாறுல இருக்குது. அப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நாம எப்படி இருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்க ஊர்ல வந்து சங்கமே சரியா இல்லைங்க ஐயா, அதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அகவல் படிப்பாங்க ஐயா, அவ்வளவுதான் ஐயா அப்படின்னு 2-3 பேர் குறை சொல்லி இருக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு சங்கம்னா என்ன ஐயா அப்படின்னு. சங்கம்னா அப்படி எங்க ஊர்ல சங்கம் இல்லையா, உங்க ஊர்ல எல்லாம் இருக்கிற மாதிரி சங்கம் இல்லை அப்படின்னா. சங்கம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். வள்ளல் பெருமான் சொல்றார், சங்கம்னா என்ன அப்படின்னு, 4வது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்க. சங்கம் அப்படின்னா இப்ப நம்ம நடுப்பட்டு சங்கம், இப்ப கூடப்பட்டு சங்கம், ஆலமுண்டி சங்கம், டயம்பாடி சங்கம் பேர் வச்சிட்டு இருக்கிறோமே, அதுக்கு பேரு சங்கம் இல்லை. யார் ஒருவர் அந்த 4வது மார்க்கம் ஆகிய சுத்த சன்மார்க்கத்தை அனுஷ்டித்து கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் சங்கம். ஒவ்வொருத்தரும் சங்கையா, ஒவ்வொருத்தரும் சங்கம். இது வந்து நம்ம ஒரு இடத்தை குறித்து சங்கம்னு பேர் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா வள்ளல் பெருமான் சங்கம் என்றால் 4வது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்க அப்படின்னு சொல்ற. அப்ப நமக்கு ஒரு சங்கம் அவசியம் இல்லை. நமக்கு திருவருட்பா கையில இருக்கு. திருவருட்பா கையில இருக்கா இல்லையா? அதுக்கு மேல வேற என்ன வேணும் நமக்கு? அதை எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு மனசு வரல, நேரம் கிடைக்கல. ஏன் நேரம் கிடைக்கல? திருவருட்பா ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த வள்ளல் பெருமான் சொன்னார், 1 ஜாம நேரம் நம்ம தினமும் பாராயணம் செய்து கொண்டாவது தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாது இருத்தல் வேண்டும். 1 ஜாம நேரம்னா 3 மணி நேரம். யாராவது ஒருத்தராவது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உட்கார்றோமா? இல்லையே. அப்படி ஒரு நாளைக்கு 1 ஜாம நேரம் தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாவது அல்லது பாராயணம் செய்து கொண்டாவது இருந்தால், இந்த மலையிலையும் குகையிலையும் போய் தவம் பண்றாங்களே, சாப்பாடு தூக்கம் எல்லாம் இல்லாம அப்படியே உடம்பெல்லாம் வத்தி போய் அவர்களுக்கு ஏற்படுகின்ற உஷ்ணத்தை காட்டிலும், சுத்த உஷ்ணத்தை காட்டிலும் 10 கோடி பங்கு அதிகமான சுத்த உஷ்ணத்தை பெற்றுக் கொள்ளலாம்ங்கிற. எங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டே நாம உறக்கம் எல்லாத்தையும் தவிர்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. அதனால்தான் சன்மார்க்கம் இல்லறத்தார்களுக்கு என்று அப்படின்னு சொன்னது அதுக்காகத்தான். நாம துறவரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் காட்டுல வீட்டெல்லாம் விட்டுட்டு போய் உட்காரணும் அவசியம் இல்லை. ஆனா வீட்டுல இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம், 3 மணி நேரம்னா என்னங்க, 8ல் 1 பங்கு
24 மணி நேரத்துல ஒரு 3 மணி நேரம் நம்மளால செலவு பண்ண முடியுதா? முடியல. ஆனா சம்பாதிக்கணும்னா எவ்வளவு மணி நேரம் செலவு பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, 100 நாள் வேலை. இங்க கிராமங்கிறதுனால கண்டிப்பா போய்கிட்டு இருப்பீங்க. எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க அந்த 100 நாள் வேலைக்கு? எவ்வளவு நேரம் சம்பளம் கொடுக்குறான்? எவ்வளவு சம்பளம் கொடுக்குறான் யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணா மரணத்தையே ஜெயிக்கலாம், இறைவனாவே மாறலாம். அவ்வளவு பெரிய சம்பளம் இங்க காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த 3 மணி நேரம் நம்மளுக்கு செலவு பண்ண மனசு இல்லை. ஏன்னா அருளை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கல. இது பொருள் கண்ணில் தெரியுது, 300 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்குறான், 3000 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னு அந்த பொருளை நம்மளால பார்க்க முடியுது, அளக்க முடியுது. அருளை பார்க்க முடியல, அளக்க முடியல. அதனால நமக்கு அந்த அருள் மேல நாட்டமே இல்லை. அருளை அடைய வேண்டும் என்கின்ற நாட்டம் இல்லை. மரணத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்குதா சொல்லுங்க. நம்ம யாருக்காவது மரணத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஒருத்தர் மட்டும் 2 கை தூக்குறாரு பாருங்க. மரணத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை முதல்ல வர வைக்கணும். நம்ம ஜெயிக்க முடியுமான்றது அப்புறம். ஜெயிக்க முடியுமா, அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் அப்புறம். முதல்ல என்ன வள்ளலார் சொல்றாரு, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைத்துறையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். இல்லையா? அப்ப அந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம்ன்ற நம்பிக்கையை முதல்ல நம்மளுக்கு இருக்கணும். அது வாழல செத்து போறோம் அதெல்லாம் சொல்றாங்க. முதல்ல நம்பிக்கை இருக்கும். எந்த நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற இப்போ? நம்ம நாளைக்கு உசுரோட இருப்போன்ற நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்குதுங்க. அதனாலதான் அடுத்த வாரம் என்ன போட்டான்னு பேசுறோம். பிப்ரவரி ஜூலை 13ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்குது, வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்ன நம்பிக்கையில கூப்பிடுறாரு? எல்லாரும் இருப்போன்ற நம்பிக்கை இல்லையா? அப்ப எல்லாரும் இருப்போன்ற நம்பிக்கையில தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா மரணத்தை ஜெயிப்போன்ற நம்பிக்கை மட்டும் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? என்ன வித்தியாசம் ஐயா? என்னைக்காவது வரும், என்னைக்காவது வரும். அது வரைக்கும் எதுக்கு அதை பத்தி நம்ம யோசிப்பான் வள்ளலார்? ஆனா அதை பத்தி யோசிக்க சொல்ற, அதை பத்தி யோசி. மரணம் வரை எங்குருவி அப்படின்னு கேட்கிறார். மரணம் வரும்போது எங்க போய் ஒளிஞ்சுப்பீங்க? ஒளிப்பிட மறியீங்க அப்படிங்கிறார். எங்க போய் ஒளிஞ்சிக்கன்னு தெரியலையே உங்களுக்கு அப்படின்னு திட்டுறாங்க நம்மள. எங்க போய் ஒளிஞ்சிக்கிறது? மரணம் வரும்போது எங்க ஒளிஞ்சிக்கிறது? புகுந்தருணம் முற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகிலும் முற்ற துணை அன்றேன்னு. யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. என் மேல உயிரே வச்சிருக்கிறாரு எங்க அப்பா, காப்பாத்துவாரா? இல்ல. நீங்க அப்பா மேல உயிரே வச்சிருக்கிறேன், என்னால காப்பாற்ற முடியுமா? அப்ப என்ன ஏன் பண்ண போறோம்? அப்ப என்னத்துக்கு அது? அப்ப அந்த மரணத்துல இருந்து யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? யாரால காப்பாற்ற முடியும்? கடவுள், இறைவனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். சன்மார்க்கிகளால காப்பாற்ற முடியாது. இறைவனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்ப அந்த இறைவனை எப்படி பிடிக்கணும்? நம்ம இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விட வேணும், எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடு வேணும். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், அந்த வள்ளலாருடைய உருவப்படம் இருக்கக்கூடிய சைக்கிள் கொண்டு இப்படி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வைக்க முடியுமா? இப்படி வச்சிருக்கீங்கன்னா அது கூட அங்க சும்மா ஊர்வலம் போயிட்டு அதிகமா இருப்பீங்க. சைக்கிளோட திரும்பி இப்படி நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. மன்னிக்கணும், மன்னிக்கணும். அப்போ இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனும், எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேன்னு வள்ளலார் பாட்டார். சரி, அப்ப நமக்கு அந்த உறுதிப்பாடு. அப்ப மரணத்தை ஜெயிக்கக்கூடிய விஷயம் யாரால முடியும்னா இறைவன் அருள் பெற்றால் மட்டுமே முடியும். இறைவன் அருளை எப்படி பெற முடியும்? நம்மளுக்கு இறைவனே யாருன்னு தெரியாது. தெரியுமா? யாருக்காது நான் தான் வள்ளலான்னு யாராவது வந்துட்டீங்கன்னா நம்புவோமா? முதல்ல நம்புவோமா? அப்படியே மேலையும் கீழே பார்ப்போம். எவனோ சுத்தி எவனோ பைத்தியக்காரன் வந்து நான் தான் வள்ளலான்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. அந்த எண்ணம் தானே முதல்ல நமக்கு வரும். நான் தான் வள்ளலான்னு உடனே காலில் விழுவோமா? விழமாட்டோம். ஏன்னா சந்தேகம் என்பது நமக்கு கூடவே பிறந்து கூடவே வளர்ந்து கூடவே வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால்தான் வள்ளலுமான் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயந்தன் வார்த்தை நம்புமையோ நமரங்காள். வள்ளலார் சொன்னதை நம்பல. மரணமில்லா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்ணீர் அவர் சொல்லும் போது கூட இருக்கிறவங்க எல்லாம் தங்கை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறது வராங்க அவர்கிட்ட. அவர்கிட்ட தங்கை எப்படி செய்யறது, இந்த வித்தையை எப்படி கத்துக்கிறதுன்னு அவர் கூட சுத்திட்டு இருந்தாங்க ஒழிய இவர் என்ன மரணத்தை ஜெயிக்கலாம்னு சொன்னாரு, அது எப்படி ஜெயிக்கலாம்னு கத்துக்கிறதுக்கு ஆளை காணும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துதான் வள்ளல் ஒரு மாதிரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அது அவர் முகத்துல எப்பயுமே ஒரு சோக குறி இருந்துகிட்டே இருக்குமா. ஒருத்தர் வந்து ட்ரெயின்ல ஒவ்வொரு வருஷமும் அவங்க குடும்பத்தோட சுற்றுலா போறதெல்லாம் வழக்கம். அந்த பையன் வந்து +2 முடிச்சுட்டாயா. +2 முடிச்சுட்டா நமக்கு தான் எப்படி இருக்கும் இல்லையா? இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எங்க காரணம் இங்க இருக்கீங்களா? +2 முடிச்ச உடனே ஒரு கர்வம் வருமா இல்லையா நமக்கு? ஒரு ஆணவம் வரும், நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய பையன் ஆயிட்டேன் இல்லையா? அம்மா ஏதாவது சொன்னா என்ன இன்னும் நான் சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். நாமளும் என்ன சொல்லுவோம், நீ இன்னும் சின்ன பையன் இல்ல, காலேஜ் வந்துட்டேன் சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி அந்த வீட்டு பையன் வந்து, அப்பா நான் வந்து இந்த தடவை ஒரு 2 நாள் தனியா போயிட்டு வரேன்ப்பா, நீங்க எல்லாம் யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் தனியா போகணும்னு ஆசைப்படுறேன், நான் தான் வளர்ந்துட்டேனே. எல்லாருக்கும் ஒரே ஷாக், என்னடா தனியா அனுப்புறது அப்படின்னு. அவங்க அப்பா வந்து சரிடா அதுக்கு என்ன தனியா போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. போறதுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு, அங்கே தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, வரதுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அவன் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டா ட்ரெயின் கிளம்புது. அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம், அப்படியே நம்ம தனியா போறோம் பாருங்க, என்ன பெரிய விஷயம் இல்லையா? தனியா முதல் தடவை தனியா நம்ம போறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஒரு ஆனந்தம் கர்வம் எல்லாம் சேர்ந்து அப்படியே ட்ரெயின்ல அப்படி உயரமா அப்படி உட்காந்துருக்கோம். அப்படியே ஒரு ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ட்ரெயின்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முகங்கள் எல்லாம் மாறி மாறி நிறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தனிமை உணர ஆரம்பிக்கிறான். ஐயோ இது யாரடா இப்படிலாம் இப்படி உட்காந்துட்டு வந்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜன்னல் ஓரமா ஒடுங்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆட்களை பார்க்கறான், பயம் வந்துடும். அவங்க அப்பா ட்ரெயின்ல ஏறும் போது, உனக்கு எப்ப ரொம்ப சங்கடமா இருக்குதோ அப்ப வந்து இதை எடுத்து பாருன்னு ஒரு பேப்பரை கையில கொடுத்துட்டாரு. அவன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான், அதெல்லாம் மறந்தாச்சு. அவன் அந்த ஆட்கள்லாம் வேற மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே இவனுக்கு அப்படியே ஒதுங்கி அப்படி ஓரமா உட்காரான். பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அப்பா அம்மா கூட வராம தனியா வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது, இறங்க முடியலையே. என்ன ஒண்ணு அப்பா சொன்னது ஞாபகம், என்னதான் கொடுத்துருக்காரு அந்த பேப்பர்ல பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குது, பயப்படாத கண்ணா, நான் பக்கத்து பெட்டியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு எழுதி. நானே பக்கத்து பெட்டியில தான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு எழுதி. உடனே பாக்கெட்ல அதை வச்சான். அந்த பயம் எங்க போச்சுன்னே தெரியல. அப்படி கொஞ்சம் அப்படி ஒய்யாரமா அப்படி மறுபடியும் அப்படி பழைய மாதிரி அப்படி உட்கார. ஏன்னா அப்பா தான் பக்கத்துல இருக்கிறாரு, பின்னாடியே இருக்கிறாரு அப்பா, எது நம்ம எவன் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த திமிரு மறுபடியும், அது அந்த சந்தோஷம், அது வந்து அதுதான். ஸோ அது வந்த உடனே அப்படி ஆயிட்டான். நமக்கு அதே மாதிரி தான் வள்ளல் பெருமான் அங்கேயாவது பக்கத்து பெட்டியில இருக்கிறார். நமக்கு எங்க இருக்கிறாருங்க வள்ளல் பெருமான்? ஒரு நாள் அனந்தவர்களுக்கு நன்மை உண்டால் நம்பி இருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று சத்தியம் சொல்லி உள்ளம் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமே என்றார். எங்க இருக்கிறார் வள்ளலாரு? அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே, வஞ்சமில்லார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார். இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். அந்த இதோ அப்படின்றது எங்க தெரியுமா? இதோ இங்கே இதோ இருக்கு. அப்ப வள்ளலார் உள்ள இருக்கும் போது நம்ம பயப்படலாமா இல்லையா? ஆனா அதை உணர்வது கிடையாது. நம்ம வள்ளலார் நம்ம கூடவே தானே இருக்கிறாரு, அப்புறம் என்ன பயம்? அது இல்லை. அந்த பயத்தை உதற வேண்டும். நிறைய வரும் நம்மளுடைய வாழ்க்கையில, சங்கடங்கள் எல்லாம் நிறைய வரும். யாருக்கு சங்கடம் இல்லாம இருக்குது வாழறது? எல்லார் வாழ்க்கையிலும் அவ்வளவு சங்கடங்கள் இருக்குது. ஆனா அந்த சங்கடங்களை நான் எப்பவுமே என்னுடைய குழுவில் இருக்கிறவங்களாம் சொல்றேன், நீங்கள் பிரச்சனையை நீங்க பார்க்காதீங்க. பிரச்சனை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. பிரச்சனை கிட்ட சொல்லணும், யார் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் வள்ளலாரை பின்பற்றுவன், உன் சம்பளம் என்கிட்ட பலிக்காது. தத்துவ வெற்றி பாடலை படிக்க. தத்துவ வெற்றிங்கிற ஒரு பாடல் பதிகம் வள்ளலார் கொடுத்திருக்கிறார், அதை படிங்க. என்னை யாரு நினைச்ச? நான் ஆண்டவனுடைய இளைய பிள்ளை, செல்ல பிள்ளை, மூத்த பிள்ளை அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் வள்ளலாருடைய பிள்ளைகள் அப்படின்னு அந்த பிரச்சனை கிட்ட சவால் விடணும். பிரச்சனையை பார்த்து நாம சவால் விடணும். பிரச்சனை பார்த்து பயந்துட்டு வள்ளலார்ட்ட, ஆண்டவா எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இதுல இருந்து காப்பாத்துன்னு வள்ளலார் கிட்ட வந்தா அதை விட பெரிய தவறு வேறு ஒன்றும் இல்லை. பிரச்சனை கிட்ட சொல்லுங்க, வள்ளலார் இருக்கிறாரு ஜாக்கிரதை, ஓடி போயிரு அப்படின்னு பிரச்சனையை பார்த்து நம்ம மிரட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய உணர்வு இருக்க வேண்டும் இல்லையா? என்னடா இவன் கதை விட்டு உட்கார்ந்து இருக்கிறானே இருக்கான், அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா வள்ளலார் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம எல்லாம் வள்ளலாருக்கு பிறகு பிறந்தவர்கள், வள்ளலார் பிறந்த மண்ணிலே பிறந்தவர்கள். நம்ம எல்லாம் அதுக்கு முன்னாடி 1823க்கு பின்னாடி இவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்க ஐயா. 1823க்கு அப்புறம் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் புண்ணியவான்கள், அத்தனை பேரும் புண்ணியவான்கள். அதுலயே நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட புண்ணியவான்கள் யோசிச்சு பாருங்க.
வள்ளலார்னா யாருன்னே தெரியாம இன்னும் எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியவான்கள். அப்படிப்பட்டவர்கள் வள்ளலாருடைய திருவருட்பாவை கையில் எடுக்காம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சங்கம்னா என்னன்னு தெரியாம சங்கத்தை சாராதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சங்கத்தை சார்ந்து இந்த மாதிரி ஒரு விழாக்களை நம்ம பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னா, வள்ளலாரை பத்தி பேசுறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்தவர் இல்லையா? அப்ப அது இப்படி இருக்கணும். நம்ம எல்லாரும் இது தலை நிமிர்ந்து நடக்கணும். நான் யார் அப்படின்னா நான் சன்மார்க்கி அப்படின்னு சொல்லணும். என்ன மார்க்கையா? என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லணும். அப்ப உங்க மார்க்கத்துல யாரும் சாகவே இல்லையா அப்படின்னா, ஆமாயா செத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது ஒரு முடிவுக்கு வரும். அது ஒரு முடிவுக்கு வரும். மரணத்தை யாரால ஜெயிக்க முடியும்? சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று உதைக்க வல்லார் எவ்வளிகள் எவரும் இல்லை கண்டி என்று பாடுறார். அப்ப சன்மார்க்க சங்கத்தவர்களால மட்டும்தான் இந்த மரணத்தை வெல்ல முடியும். அது கூடிய விரைவில் நடைபெறும். ஏன்னா அதை நோக்கிதான் அனைவரும் பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இறந்தவர்கள் அனைவரும் மீண்டும் சன்மார்க்கத்திலே பிறந்து அந்த சன்மார்க்கத்தை கண்டிப்பாக வளர்க்கப் போகின்றார்கள். சன்மார்க்கிகளாக வளரப் போகின்றார்கள். அதுல எந்த விதமான மாற்றம் கருத்த முடியாது. அவங்களாம் பிறந்துட்டாங்களே இறந்துட்டாங்களே அப்படின்னா நம்ம வருத்தப்பட வேண்டியதே கிடையாது. வள்ளல் பெருமான் வருத்தப்படாதீங்க என்றார். கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்க வேண்டாம். ஏன் அதை போய் எழுதுறீங்க? அதை வச்சுட்டே இருங்க. அது ஒரு அடையாளம். அதை வச்சுட்டே இருங்க. வேணாங்கிற வள்ளலார புரட்சியாளரா பார்க்கிறோம், அவரை கவிஞரா பார்க்கிறோம், வசனகர்த்தாவா பார்க்கிறோம். ஆனா ஆண்டவனா பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன்? நமக்கு நம்பிக்கை இல்லை. மனுஷனா பிறந்தவன் ஆண்டவன் ஆக முடியுமா அப்படின்ற நம்பிக்கையே நமக்கு இல்லை. அவர் ஆயும் காட்டிட்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானோடு இரண்டாரை கலந்து விட்டார். அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இருவரும் ஒன்றானியம்னு பாட்டு அவ்வளவு பாட்டு பாடி இருக்கிறார். மரணத்தை ஜெயிச்சுட்டு 85 பாடல்கள் பாடி இருக்கிறார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானை ஆண்டவனா ஏற்றுக்கிறது நமக்கு இன்னும் மனசு வரல. ஏற்றுக்கங்க. ஆனா அவருடைய பாடல்களை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? புண்படா உடம்பும் பொய்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருத்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏற்று கருத்து இசைத்து உன்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவினேன். மனுமனிட வாசகத்தில் சொல்வார், தீரா குறைக்கு தெய்வமே முடிவு அப்படிங்கிற. நமக்கு தீரா குறை எதுங்க? மரணம் தான். மற்றதெல்லாம் தீரக்கூடியதுதான். மற்றதெல்லாம் குறையே கிடையாது. எனக்கு சம்பளம் வரல குறையா? என் பிள்ளை படிக்கல அது ஒரு குறையா? எனக்கு பிள்ளையா பிறக்கல அது ஒரு குறையா? அதெல்லாம் குறையே கிடையாது. குறை என்பது என்ன? மரணம் மட்டும்தான் நமக்கு குறை. அந்த மரணம் வரும்போதுதான் நாம் வெட்கப்படவே வேண்டும். மரணம் அடைந்து விட்டோம் என்றால் மரணம் போயிடுச்சு. அது மட்டும்தான். மற்றது எதுவுமே ஒரு பொருட்டே கிடையாது. இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. கண்டதெல்லாம் மணித்தியமே, கேட்டதெல்லாம் பொழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மரமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகை அறிவு இதுவரையில் உண்மை அறிந்தீரே அப்படின்னு. உண்மை என்ன தெரிஞ்சுக்க. சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளி கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி. வள்ளல் பெருமான் பேருலகத்துல சொல்வாரு. எடுக்கும் போதே பேருலகத்துல அனைவருக்கும் வணக்கம், நீங்க வந்திருக்கிறீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்கல. சவுக்கெடுத்து ஆரம்பிக்கிறார். வள்ளல் பெருமான் பேருபதத்தை சவுக்கால் அடிச்சுதான் ஆரம்பிக்கிறார். இதுவரை இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்துக் கொண்டிராதீர்கள். இதுதான் அவருடைய ஆரம்பம். இந்த மாதிரி யாராவது ஆரம்பிக்க முடியுமா? இதுவரை இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்துக் கொண்டிராதீர்கள். முத்திர குத்துறாரு. இதுவரைக்கும் வீணாதான் போயிருக்குது காலம். ஆடாதீர், சற்றே அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த பொய்யான உலகத்தை தான் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப என்ன பண்றது? உலகத்தை தான் நடக்கிறோம். நம்பிதான் வேற வழியே கிடையாது. அதாவது நல்லவன் அப்படின்னா யாருங்க நல்லவர்? நல்லவர் யாரு? தீயவர் யாரு? நல்லவன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கண்ணுல இப்போ ஒருத்தரை பார்க்கிறோம் அப்படின்னா அவர் என்ன நல்லது பண்ணியிருக்கிறார் அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது மட்டும் யார் கண்ணுக்கு தெரியுதோ அவங்க எல்லாரும் நல்லவர்கள். நமக்கு என்ன தெரியுது? எடுத்த உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்ப யார் கெட்டவன்? அவன் இல்ல, அவன் கெட்டவன் இல்ல, பார்க்கிறவன் தான். அப்ப நம்மளுடைய கண்ணோட்டம் இங்கே மிக 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 அவசியம். நாம் ஒருவர் எப்படி பார்க்கின்றோம் அதுதான் வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா கரண ஒழுக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறார். இந்திரிய ஒழுக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். குரூரமாக பாராது நிற்றார், கொடுஞ்சொல் செவி புகாது நிற்றல். இப்படி பல ஒழுக்கங்களை வள்ளல் பெருமான் நாம் காட்டியிருக்கிறார்.
ஆனா என்ன பண்றோம்? அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதெல்லாம் கடைபிடிக்கிறோமா? நம்ம ஒருத்தர் நல்லா விசாரிக்கிறோமே. எப்படி நல்லா விசாரிக்கிறோம்? உன் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டாளா? வெளில வரான்னு பார்த்துட்டியா? கல்யாணத்துக்கு பொருள் சேர்த்து வச்சுட்டியா? பையன் என்ன பண்றான்? உத்தியோகம் கிடைச்சிருச்சா? எப்போ கல்யாணம் பண்ண போற? இதுதானே நல்லா விசாரிக்கிறோம். நானும் யாருக்கிட்டையும் எந்திரி ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்கிறியா? எவ்வளவு ஒழுக்கம் கடைபிடிச்சிருக்கேன்? நானும் யாரையும் கேட்டதில்லை, என்னையும் யாரும் கேட்டதில்லை இல்லையா? அப்ப நல்லா விசாரிக்கணும்னா என்ன நல்லா விசாரிக்கணும்? சன்மாரிகள் எல்லாம் இனிமே விசாரிக்கலாமா? இந்திரிய ஒழுக்கத்துல எத்தனை ஐயா நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க? என்னால இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியலையா, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு யாரையாவது கேட்டிருப்போமா? கேட்கறதே இல்லை. வள்ளலாரை பத்தி பேசுங்கன்னு. ஆனா வள்ளலாரை பத்தி என்னையா பேசி என்னையா பண்ண போறோம் சொல்லுங்க. ஒரு உணர்வு வரலாம், ரைட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நான் அருட்பால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. இந்த அருட்பால வள்ளலார் என்ன ஆனாருங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். வள்ளலார் நம்மளை என்ன செய்ய சொல்லி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காரு? இந்த பாட்டுல என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? புண்படா உடம்பும் புறைபடா, உதாரணத்துக்கு அந்த பாட்டு எடுக்கிறேன். புண்படா உடம்பும் புறைபடா உடம்பும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு இசைந்தேன். இதுதான் வள்ளலார் நம்மளை செய்ய சொல்லியிருக்காரு. இரவும் பகலும் கண்படாது, தூக்கமே வராம. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா எவ்வளவு பேர், கொஞ்ச நேரம் பேசினா எவ்வளவு பேர் தூங்குவீங்கன்னு தெரியாது. என் குரல் கொஞ்சம் வசதியா இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் கம்மியாகும். என்னடா இவன் காட்டுக்கிறதுக்கு தன்னை தூக்கவே விட மாட்டேங்கிறானே அப்படின்னு கூட இருக்கலாம். புண்படா உடம்பும், உடம்புக்கு எந்த விதமான நோயும் வரக்கூடாது. புண்படா உடம்பும் குறைபடா மனமும், மனசுல எந்த விதமான தீய எண்ணங்களும் வரக்கூடாது. பொய்படா ஒழுக்கம், ஒழுக்கத்துல பொய் இருக்கக்கூடாது. ஐயா இங்க வந்து நான் இப்போ மோர் கொடுத்தாங்க, நான் மோர்லாம் சாப்பிட மாட்டேயா அப்படின்னு ரொம்ப பந்தாவா சொல்லிவிட்டேன். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஐயா அப்போ மோர் கொடுத்தீங்களா, கொஞ்சம் நான் காருக்கு போறேன், மோர் கொடுத்து அனுப்புங்கன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் என்ன? ஒழுக்கம். அது பொய் ஒழுக்கம். அப்ப பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. எங்க அப்பா எனக்கு வந்து முதல் சொல்லி கொடுத்த 2 விஷயம் நான் மேடையில பேசும்போது சொன்னார். உனக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கிறாங்களோ அந்த நேரத்துல நீ முடி, பக்கத்துல அவங்க வந்து கையை பத்திட்டு நிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்னு. அடுத்தது, நீ ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க போறேன்னா மைக்கு போட்டு சொல்லு. அது விளம்பரம்னு நினைப்பாங்க, நினைச்சிட்டு போட்டோம். ஆனா நீ மைக்கு போட்டு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப நான் வடை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் மைக்கு போட்டு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க பந்தியில வடை பரிமாறும்போது நான் சாப்பிட்டேன்னா என்ன நினைப்பீங்க? அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்களேங்கிறதுக்காகவாது அந்த ஒழுக்கத்தை நீ கடைபிடிப்பேன். ஒரு ஒழுக்கத்தை மைக்கு போட்டு சொல்லிடு, நான் இனிமேல் இதை நான் வடை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மைக்கு போட்டு சொல்லிடு. அப்பதான் நீ வடை சாப்பிடாம இருப்ப அப்படின்னா. ஏன்னா நீ சாப்பிட்டா மற்றவங்க என்ன நினைப்பா? ஏன்னா நம்ம எல்லாரும் அப்படிதானே வாழறோம். அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்னு தானே நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். நம்ம அடுத்தவங்க நினைப்பை பத்தி கவலைப்படாம யாராவது வாழறோமா? இப்ப நான் ஒரு சட்டை அழுக்கா ஒரு சட்டை போட்டு வந்தானா எப்படி வருவேன் நான்? ஐயோ விழாவுக்கு போறோம், நம்ம நீட்டா போச்சு அயன் பண்ணி அதை போட்டுக்கிட்டு போனோம், இல்லாட்டி அவங்க எல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க நினைக்கிறோமா இல்லையா? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த நினைப்பை மாத்தணும். சரி, அதை மாற்ற முடியலையா? அட்லீஸ்ட் இந்த ஒழுக்கத்துக்கு அந்த நினைப்பை நம்ம கொஞ்சம் கையாண்டுவோம். ஒரு உணவாக எடுத்துக்கிட்டு நம்ம வடை சாப்பிட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்கடா வாய்கிட்டே வடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து வடை சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களே நம்மளுக்கு வடை போடுறது நிறுத்திடுவாங்க. நானே ஆசைப்பட்டு சரி வடை இன்னைக்கு நல்லா இருக்கு போல இருக்கு, வாசனையா இருக்கு, சாப்பிட்டுலாம் போட்டா அமைதியா சாப்பிடுறோம்னு நினைச்சா கூட வடை போடுறவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் வடை சாப்பிட மாட்டேன்னு மைக்கேல் சொல்லியிருப்பாருப்பா, அவருக்கு வடை போடாதேன்னு தள்ளி போயிடுவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால எல்லாரும் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா தயவு செஞ்சு ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட சொல்லிடுங்க, நான் அதை கடைபிடிக்க போறேன். அது விளம்பரமா அவங்க நினைச்சிட்டு போட்டோம், இவன் என்ன சும்மா பந்தா பண்ணிட்டு இருக்கான் நினைச்சிட்டு போட்டோம். ஆனால் அந்த ஒழுக்கத்தை அப்பதான் நம்ம கடைபிடிப்போம், இல்லாட்டி விட்டுருவோம். அது கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் எங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதனால இங்க வந்து 1-10 வரைக்கும் என்ன பேசலாம்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால வாட்சை கட்டி முன்னாடி வச்சுக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க கையை பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா? எப்படிதான் இவனை நிறுத்த சொல்றது அப்படின்னு அவங்களும் யோசிக்க கூடாது இல்லையா? அதனால இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்தேன். ஒருத்தர் வந்து ஒரு பணி நீக்கம் இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஐடி செக்டர்ல எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான். இன்னொரு 5 வருஷத்துல ஐடி செக்டர்ல 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் தான் வேலை செய்யலாம். ஐடி செக்டர்லயே அதுதான் நிலைமை இல்லையா? எங்க அலுவலகத்துலலாம் வந்து ஆல்ரெடி அந்த விஷயம்லாம் நடந்து போச்சு. எங்க ஃபேக்டரியில வந்து ட்ரம் பிளான்ட், ப்ளூ பிளான்ட் அப்படின்னு ஃபேக்டரிலாம் இருக்குது.
சிலிண்டர் மேலே வச்சு எல்பிஜி சிலிண்டர் வாங்குறோம் இல்லையா, அதுலலாம் வந்து 144 பேர் இருந்தோம். 144 பேர், இப்போ வந்து 4 பேர் இருக்கோம். நிஜமாவே இதெல்லாம் உண்மை. 4 பேர் தான் இருக்கிறான். 4 கார்னர்ல நின்று பட்டனை தட்டுறதுக்கு தான் அந்த 4 பேரும். அவங்களுக்கும் அந்த வேலையே கிடையாது, பட்டனை தான் தட்டி விடணும். முந்தையெல்லாம் சிலிண்டர் இறக்கணும், அந்த சிலிண்டர் வந்து ட்ராலியை வைக்கணும், அதுக்கப்புறமா அந்த பெல்ட்டில் போகணும், கன்வேயர் பெல்ட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் மிஷின் இருக்கும். அந்த சிலிண்டரை எம்டி பண்ணணும், அப்புறம் அதில் கேஸ் ஃபில் பண்ணணும், அப்புறம் கேப் போடணும், இது மாதிரி நிறைய. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, 4 மூலையில் 4 பட்டனை தட்டுறதுக்கு தான் ஆள். லாரியில இருந்து கூட சிலிண்டர் இறக்கிறது இல்லை, லாரியில் சிலிண்டர் ஏற்றுறது இல்லை, எல்லாத்துக்கும் கன்வேயர் பெல்ட். 4 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த நிலை இன்னும் வரப்போம். அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், வந்து ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வேலை போயிடுச்சு, அவர் இன்னொரு கம்பெனிக்கு வேலை தேடி போனார். அவர் போனோடனே முதல்ல பயோடேட்டா பார்த்துட்டு, என்ன 40 வயசுல வேலை தேடி வந்திருக்கேன் சொல்லிட்டாரு. இது மாதிரி இந்த கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன், இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க, அதனால நான் வேலை இல்லாமல் இப்போ இருக்கிறேன், குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. இல்லை நாங்கள் வந்து இளைஞரை தான் இங்கே வேலைக்கு எடுப்போம், 40 வயசுக்காரங்களை வேலைக்கு எடுத்து நான் என்ன பண்ணுறது, அதனால வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் அப்படியே சோகமாக மூஞ்சி தொகை போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வர வழியில் ஒன்றும் இல்லையா, வர வழியில் ஒரு பை ஒன்று கிடக்குது. அவர் அந்த பையை எடுத்து அப்படியே பிரித்து பார்க்குறாரு. உள்ள அப்படியே கட்டுக்கட்டா நோட்டு. நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு வேலை இருக்குதுங்கிறத நம்ம உடனே வேலை அடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், முதல்ல கடன் வாங்கி இஎம்ஐ தான் கட்டும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய இஎம்ஐ என்ன மாதிரி அந்த மாதிரி கமிட் ஆகிட்டார். அவர் அப்படி அந்த பணத்தை பார்க்குறாரு, யாரும் பார்க்கல. 3 நேரம் வீடு எடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் உறுத்தலும் இருக்கு, ஆனால் வேலை இல்லை, அவ்வளோ கடன் இருக்கு, என்ன பண்ணுறது, அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறது. பொண்டாட்டியை கூப்பிடுறாரு, கதை சாத்திடுவோம். நம்ம கதை சாத்திட்டு வந்துச்சு. அப்படி பார்க்குறாரு, பார்த்துட்டு வேலை கிடைக்கல, வேலை இல்லைன்னு போக சொல்லிட்டான். ஆனால் கடவுள் கண்ணை திறந்துட்டார். எப்படி நம்ம அதான் சொல்லுவோம், சொல்றாரு கடவுள் கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு அந்த நோட்டெல்லாம் எடுத்து வச்சு என்றாரு. 12 லட்சம் ரூபாய் நோட்டு. எவ்வளோ? 12 லட்சம் ரூபாய். நம்ம செட்டில் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்றார். அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற தாலி அறுத்துச்சு. டப்புன்னு அறுத்துட்டு உள்ளே போச்சு, மஞ்சள் கயிறு கட்டிச்சு வந்தது. அவர் எதிர்க்க அதை அறுத்தது எடுத்து, இதை போய் விற்றுட்டு அரிசி வாங்கிட்டு வாங்க, இந்த பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வாங்க, இந்த பணத்துலேருந்து 1 பைசா எடுத்தீங்கனாலும் உங்களையே நான் வீட்டில் சேர்க்க மாட்டேன், உங்களையே நான் என்னவா இப்படி சொல்கிறேன், கொஞ்சம் கூட அறிவில்லாமல் தாயை நீப்பாட்டுக்கு அடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். இது கடவுள் நம்மளை கொடுத்துருக்காருமா, நான் கடவுளை எவ்வளோ வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், கடவுளாக பார்த்து கொடுத்துருக்கிறாரு. எதுக்குங்க நீங்கள் உங்களோட பேராசைக்கு கடவுளை எழுத்துறீங்க, போங்க. நம்ம எல்லாம் அதான் பண்ணும். நமக்கு ஏதாவது வசதியாக கிடைச்சிருச்சுன்னா கடவுள் கண்ணை திறந்துட்டார். எப்படி கடவுள் கண்ணை திறந்துட்டார். அவரு பாவம் இல்லையா, அவருக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் பொண்டாட்டி பேச்சு மீற முடியுமா, யாராலையும் முடியாது தானே, உண்மை யதார்த்தம் இல்லையா. சரின்னு எடுத்து அந்த பையில எல்லாத்தையும் பார்க்குறாரு. புள்ள வந்து அட்ரஸ் இருக்குது, ஒரு விலாசம் இருக்குது. நேராக அந்த விலாசத்தை தேடி போறாரு. போய் அது பெரிய ஒரு அற்புதமான பங்களா. உள்ள நுழையும் போதே கமன்னு ஊதுவத்தி அதுவும் வாசனையா இருக்குது. உள்ள போயிட்டு இந்த மாதிரி பார்க்கணும், இது வீட்டுக்காரரை பார்க்கணும், இந்த விலாசத்துக்குரியவரை பார்க்கணும், கொஞ்சம் இதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வராரு. இவரு இது மாதிரி விஷயம் சொல்லிட்டு பணப்பையை வந்து கொடுக்குறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயா நேற்றுக்கு நான் வரும்பொழுது அதை தொலைச்சிட்டேன், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் உங்க கையில அது கிடைச்சது. இவ்வளவு பணத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, நீங்க எடுத்துக்காம கொடுத்துட்டீங்க. இல்லைங்க இது மாதிரி தான் சூழ்நிலை, எனக்கு எடுத்துக்கணும் போலதான் தோணுச்சு, ஆனா என்னுடைய மனைவி இது மாதிரி சொன்னா, என் குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வந்து அவரு உனக்கு என்ன இப்ப வேலை தானே வேணும் அப்படின்னு அவருடைய கம்பெனியில் அவருக்கு மேலாளர் பதவி, சாதாரண பதவி கிடையாது, மேலாளர் அடுத்த வாரம் ஓய்வு பெற போறாரு. அந்த பதவி நீங்க எடுத்துக்கீங்க. இவ்வளவு நியாயமா இருக்கிறவரால இனிமே எந்த தப்பும் உங்களால செய்ய முடியாது. 12 லட்சம் ரூபாயை கொண்டாந்து கொடுக்குறீங்க, குடும்பம் அவ்வளவு கஷ்டத்துல இருக்குது, உங்களுக்கு வேலை இல்லை, நானா இருந்தா கூட அதை கொண்டாந்து கொடுத்துருப்பானான்னு தெரியாது, அதனால இந்த வேலையை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுக்குறாரு. அவர் திரும்பி வரும் பொழுது இறைவன் இப்போதான் கண்ணை திறக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வர்றார். கடவுள் எப்ப கண்ணை திறக்கிறார்ன்றது கூட புரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கடவுள் நம்மளை எப்ப கண்ணை திறந்து பார்க்கிறார் அப்படிங்கறத நாம் உணர வேண்டும் என்றால் இரவும் பகலும், ஐயா சொல்வார் இல்லையா,
கண்படாது நம்ம அந்த உறக்க நிலைக்கு போகவே கூடாது, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த விழிப்பு நிலையில இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளை எப்ப கண்ணை திறந்து பார்க்கிறாருன்றது நமக்கு தெரியும். கடவுள் நமக்கு எப்ப அருள் கொடுக்கிறாருன்றது நமக்கு அப்பொழுதுதான் உண்மை புரியும் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த கிராமத்திலே சன்மார்க்கம் மீண்டும் இன்னும் பொலிவுடன் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.